பிள்ளைய வச்சா இளநீரு பிள்ளைய பத்தா கண்ணீரு பிள்ளைய வச்சா இளநீரு பிள்ளைய பத்தா கண்ணீரு பெற்றவள் மனமே பித்தம்மா பிள்ளையின் மனமே கல்லம்மா ஆனகிலே சோறுந்தார் கூடைகளும் சொந்தமடா பானையிலே சோறிருந்த பூனைகளும் சொந்தமடாயே பங்கு வச்சா சொந்தமில்லே மந்தமில்லே யாரை நம்பி நான் பிறந்தேன் பொங்கடா பொங்க என் காலம் மீண்டும் மீண்டுமே வாங்கடா வாங்க நெஞ்சம் இருக்கு துணிவாக நேரம் இருக்கு தெளிவாக நெஞ்சம் இருக்கு துணிவாக நேரம் இருக்கு தெளிவாக தால் முடிப்பேன் சரியாக நீ யார் நான் போட போ ஆடுகிறே காத்தடிச்சா ஐப்பசியில் மழை வரும் ஆடியிலே காத்தடிச்ச ஐப்பசியில் மழை வரும் தேடி வச்ச காலமெல்லாம் செல்வமெல்லாம் கூடி வரும் யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க என் காலம் வெல்லும் வென்றமில்லே வாங்கடா வாங்க என் காலம் வெல்லும் வென்றமில்லே வாங்கடா வாங்க வாங்கடா வாங்க வாங்கடா வாங்க என்னப்பே முறையோட பாடுனா ஒரு 10 ரூபா அன்பளிப்பு கொடுக்குறீங்களே இப்போ கொடுப்பாரு கொடுக்க மாட்டேனாருனா சோப்பில் காசு இல்லையாப்பா இங்க ஒரு சத்தம் கேட்டது ஏன் இப்படி பூரா கன்னத்துல கையை வச்சு உட்காந்துருக்கிய சாமி குழப்பி விட்டு போயிட்டாரு இங்க என்ன யாரும் நாண்டுக்கிட்டு தொங்கிட்டாங்களா இல்லை இப்படியே வச்சு பார்க்குறீங்க மண்டை கனமா இருக்கும் போல மண்டை தொங்கிடக்கூடாதுன்னு இப்படி முட்டு கொடுக்குறிய இருக்கட்டும். இங்க ஒரு சத்தம் கேட்டது சாமியார் புட்டிப்பா சுத்திய கனகத்தில் பாட்டு பாடும் கனகத்தில் பாட்டு பாடும் கனகத்தில் பாட்டு பாடும் சாமி கரைக்கா சாமி கரைக்கா சாமி கரைக்கா நீ படுத்தா படு மண்டைய தூக்குற. கனகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரு? சாமி யாருன்னு கேட்டேன். அதத்தான் யாருன்னு நீங்க ஏன் கேட்குறீங்கன்னு அதத்தான் நான் சாமி யாருன்னு. சாமியில பல வகை சாமியை நீங்க பார்த்திருக்கலாம். பார்த்திருக்கேன். மூங்கிலே ஒளிந்திருந்தால் முக்கண்ண சாமி, முதுகுடல் வழிபடுத்தால் முகுந்த சாமி, தாய்க்கமல் ஊட்டத்தால் தருளால் சாமி, தடவை உடம்பன் தகப்பன் சாமி, வாங்கி உண்ட வழிகாத்தால் வைத்து சாமி, வானவருக்கு மற்றொரு சாமி, ஓங்க சிறுமலையில் பொன்னப்ப சாமி. எங்க சுத்தினாலும் ரெங்கனை சேவிக்கணும்டா. ஆமா, தேரு எங்க சுத்தினாலும் கடைசியில நிலைக்கு வந்து ஆகணும். அதனாலதான் அந்த சாமி யாருன்னா எங்க சுத்தினாலும் ரெங்கனை சேவிக்கிற சாமி யாரு. நீங்க யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? இல்ல நீங்க யாருன்னு நான் தெரியலாமான்னு கேட்டேன். அப்படியா? எங்க விவரத்தை கேளுங்கள் பார்க்கலாம். என்னவே விவரம் கேட்கணுமா? இல்ல விவரம் கேட்கறது கொண்டு இந்த பூல கொண்டு நீங்க எல்லாம் பெரிய ஆள்லாம் கிடையாதுங்க. என்கிட்ட விவரம் கேட்க உனக்கு என்ன தெரியும்? அவ்வளவு விவரம் கேட்கிறேன் நான். அப்ப என்னை பார்க்கும்போது உங்களுக்கு குண்டியில் எடுக்கிற குச்சி மாதிரி தெரியுதா? ஆவாரையை கண்டால் சாவாரே கிடையாது. ஆமா, ஆவாரையை கண்டால் சாவால கிடையாது. நான் கேட்கிறேன், ஏன் சொன்னேன் தெரியுமா? ஏன் சொல்றேன் தெரியுமா? எங்க லோகத்துக்கு உங்க லோகத்துக்கு மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு. நாங்க சரியா எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா நீங்க முறை தவறி நேருக்கு மாறா எல்லாத்தையும் கெடுக்கிறது யார் தெரியுமா? ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். தாத்தாவை கண்டு அன்னைக்கெல்லாம் இந்த ஆத்தாலாம் குளிக்க போச்சுன்னா வயல்ல இந்த குளத்துல கரம்பை கிடக்கும். கரம்பை, அந்த கரம்பையை கொஞ்சம் எடுத்து ஆவாந்தலையை கல்ல வச்சு தேய்ச்சு ரெண்டையும் ஒன்னாச்சு தலை தேப்பாத்தா. தலை பூ மாதிரி இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும். எங்க இப்ப உன் மகளுக்கு தேய்ச்சி கூட பாப்பேன். தேய்க்க போமா கருமா, அது பீலாம் ஒட்டிருக்கு, அதை பிடிச்சி என் தலையில தைக்கிறேன். நீனே தைச்சுக்க போ. எதுல ஆரோக்கியம் இருந்துச்சு?
எதுல ஆரோக்கியம் கேக்குதா இல்லையா? இல்ல நீங்க பேசுறது எனக்கு எக்கோ அடிக்குது, அதனாலதான். ஆரோக்கியம் எதுல கெட்டுச்சு? நம்ம பழமையை விட்டதுனால இப்ப ஆரோக்கியம் கெட்டு போச்சு. இப்ப புறம் சேம்ப வாங்கி நுறையா தேய்ச்சி போட்டு குளிக்கிறோம். மயிறு புறம் ஒட்டி போய் 30 வயசுல இருந்துருங்க. நாய்க்கு இருக்கும் பாரு குண்டில இவ்வளவுதான் மயிர் இருக்கு. முத குண்டி கீழே கிடந்துச்சு, இப்ப இந்த பெரடிக்கு கீழே வருது. அதனால்தான் சந்தேகம் வந்தது செண்பக பாண்டியனுக்கு. ஒரு பெண்ணோட கூந்தல் இயற்கையில் மனம் உண்டா என்ற சந்தேகம் வந்தது செண்பக பாண்டியனுக்கு. நக்கீரனே கேட்டாலையா கொங்கு வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பது 2 முடியுமோ? இருங்க, அதுக்குன்னு ஊம்பி ஊம்பின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிய. ஆமா, 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆமா, 2 பேருமே அறிவாளி. இவனை எப்படா மடையனாக்குறதுன்னு அவன் நினைச்சான். அவனை எப்படா நினைச்சான். போயிட்டே இருக்க பொழுது வயல்வெளி இவன் கேட்கிறான் பாருங்க, ஒருத்தனை பார்த்து டேய் ஒரு கேள்வி கேட்க போடா, என்ன விழும் தூம்புடான்னு. அவன் நீர் விழும் தூம்புன்னு. இவன் என்ன சொன்னா என்ன விழும் தூம்புடான்னு. அவன் நீர் விழுந்து உம்புன்னு. ஆனா 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. 2 பேரும் சரியாத்தான் பண்ணிருக்காங்க. இவன் என்ன விழும் தூம்புன்னு, அவன் நீர் விழுந்து உம்புன்னு. பிரிச்சோம்னா மாத்தி மாத்தி சரியா வரும். வருதா? வருது. அப்படி வரணும், அந்த தானே சிறப்பு. சரி, அது இருக்கட்டும். நீங்க பூரா மேலகத்துல ஒழுக்கமா வாழ்ற மாதிரி நாங்க பூரா இங்க பூலகத்துல நெறி தவறி வாழ்ற மாதிரி. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைய சொல்லு பாப்போம். ஒரு விஷயம் சொல்றேன், சொல்லியா. இந்த உலகத்துல நாங்க மனிதனா பிறந்து நாங்க எவ்வளவு சிரமப்பட்டு வாழ்றோம் தெரியுமா? இந்த உலகத்துல நீங்க ஒரு நாளிகை 24 மணி நேரம் மட்டும் இந்த புலகத்துல வாழ்ந்துருங்க. உங்க தலை 1008 சுக்குகளை வெடிக்கும். 1008 சுக்குகளை வெடிக்காது, 10,008 சுக்குகளை வெடிக்கும். எப்படி சொல்ற? எவ்வளவு சிரமம் தெரியுமா? இங்க எப்படி தூங்கி எந்திரிச்சோடனே காலையில ஆதாரம். எது ஆதாரம் தெரியுமா? என்ன ஆதாரம்? அவனுக்கு ஒரு குடும்பம் தான் அவனுக்கு ஆதாரம். ஆமா, கட்டிய மனைவி. ஆமா, காலையில இப்ப நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க வேலைக்கு போனோம். ஆமா, வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்ற பொழுது உங்க அம்மா எதை பார்த்தாங்க? எங்க அம்மா வந்து என் வயித்தை பார்த்துச்சு. ஏன் தெரியுமா? மகனே நீ இருந்த இடம் என் வயிறுரா. ஆமா, உன் வயிறு சுருங்கி இருக்கே, நீ சாப்பிட்டியா சாப்பிடலையா அம்மா பார்த்தாங்க. அப்ப மனைவி எதை பார்த்தாங்க? இப்ப வந்து சோப்பை பார்க்கறான். அதனால நான் சோப்பு எங்கே வைக்கிறது? பூரா பேண்டா போடுறது, இங்க குண்டிக்கு பின்னாடி சோப்பை வைக்கிறது. மணிப்பரசு இங்கே வச்சிருந்தாலும் அவன் முன்னாடி தான் பார்க்க முடியும், பின்னாடி பார்க்க முடியாது. ஆதாரம் போச்சா? ஆதாரம் போச்சு. சார் காலையில எந்திரிச்சு கலப்பை தூக்கி நீங்க தோல்ல வச்சுக்கிட்டு அப்ப மாட்டை புடிச்சுக்கிட்டு அப்படி ஒரு சவுண்ட் கொடுத்தா உள்ள இருக்கிறவங்க மனைவி செம்புல என்ன கொண்டு வருவாங்க? நீராரம் கொடுப்பா, இல்லைன்னா மோர் இருந்தா மோர் கொடுப்பா. அதை குடிச்சிட்டு வயல்ல போய் உழுதுகிட்டு இருப்பீங்க. மணி 10 மணி ஆகும். வழிய பாப்பீங்க, உங்க மனைவி கூளை கிண்டி கூடையில சுமந்து தொட்டுக்க எதுவும் இருக்காது. வயல் கொண்டு இறக்கி வச்சா, கூளை கரைச்சா, கும்பியில கொடுத்தா, தொட்டுக்க எங்கன்னு கேட்டா அந்த அருக்கு பச்சை மிளகாய் அப்படின்ட்டு சொல்லி அந்த பச்சை மிளகாயை கடிச்சுக்கிட்டு அந்த கூளை குண்டா நிறைய குடிச்சிங்களே, அப்ப உங்களுக்கு வியாதி இது வந்துச்சா? அப்ப சுகர் வரல. அது அவனுக்கு சுகர் வந்த உடனே ரோட்ல ஆடிக்காரில் போறேன், பூரா கூழு பானைக்கிட்டே போய் நிக்கிறேன். ஆதாரம் போச்சு. கூளை குடிச்சா நம்மளை கேவலமா பார்த்தேன். சீ கருமை கூளை குடிக்கிறேன், பிச்சைக்கார பையலா இருப்பேன் போல அப்படின்னு நெல்லுச்சோரம் சிண்டையும் பூரா பணக்காரன். இப்ப பூரா பணக்காரன் முதற்கொண்டு என்ன பண்றேன், பூரா ரோட்டு ஓரத்துல கூழு எங்கடா இருக்கு, கேப்ப கூழ் எங்க இருக்கு, கம்பங்கூழ் இருக்குன்னு வாயை பொழந்துக்கிட்டே போறேன். ஆதாரம் போச்சா? போச்சு. வயல்ல விவசாயம் நட்டணும். எல்லாரும் போய் காலைல 5 மணிக்கு கருக்கரு வாச்சிட்டு கருது அறுக்கணும். கருது அறுத்து கட்டு கட்டி அப்படி கட்ட சுமந்துக்கிட்டு கொண்டு போய் ஒரு பொட்டல்ல போட்டு அடிச்சு எல்லாம் பிரிச்சு மாலை விட்டு ஓலவு விட்டு எல்லாம் செஞ்சு அன்னைக்கு நெல்ல ஊற வச்சு வேக அவிச்சு ஆளாட்டி அரைச்சு அரிசி நமக்குடா, குருணை கோழிக்குடா, தவிடு மாட்டுக்குடா. ஆதாரம் இருந்துச்சா? அப்ப இருந்துச்சு. இதெல்லாம் போனதுக்கு நாங்க காரணமா நீங்க காரணமா? இப்ப நாங்க தான் காரணம். யார் காரணம்? நாங்க காரணம். அதுல காரணம் இருக்கு. நம்ம ஆளுகளுக்கு புறமே வெள்ளையா இருக்கிறத விரும்புறேன். இப்ப வீட்டுல பொண்ணு வாக்க சொல்லுங்க, யாருக்காவது பொண்ணு வாருங்க, பொண்ணு அழகா இருக்கணும். பொண்ணு அழகா இருக்கணும். அழகா இருக்கணும்னா ஜவுளி கடையில போய் பொம்மையத்தையும் தூக்கிட்டு வரணும். அழகா இருக்கணும், மருமக அழகா இருக்கணும், எந்த சேட்டையும் பண்ணக்கூடாது. ஆமா அப்படின்னு நினைக்கிறோம். அன்னைக்கெல்லாம் பொண்ணு எப்படி பார்த்தாங்க தெரியுமா? பொண்ணு எப்படி பார்த்தாங்க? போட்டாலாம் காமிக்க மாட்டாங்க. அப்பெல்லாம் தஞ்சாவூர் மாவட்டத்திலலாம் போய் பார்த்தாங்கன்னா மாப்பிள்ளை போய் பார்க்க போனாங்க. பொண்ணு வீட்டுக்கார போய் மாப்பிள்ளை போய் பார்க்க போவாங்க. போனோடனே எதை பார்ப்பாங்க? மாப்பிள்ளையை பார்க்க மாட்டாங்க, குப்பைக்குழியை பார்ப்பாங்க. குப்பை ஏப்பா வாப்பான்ற அதாப்பா உண்மை. தஞ்சை மாவட்டத்துலலாம் குப்பைக்குழியை போய் பார்ப்பாங்க. குப்பை எவ்வளோ இருக்குது, மாடு எவ்வளோ வச்சுருக்கேன். குப்பை பெருசாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படி நம்மளை மகளை மக்களை மாடை விற்றாது காப்பாற்றி போடுவான்டா அப்படின்னு பண்ணுவேன். இப்போ பூரா மாடு மேய்ச்சாவே பொண்ணும் கொடுக்குறாங்கல்ல, ஒரு மயிரும் கொடுக்குறாங்கல்ல. மாப்பிள்ளை
சொல்ற கதை உங்களுக்கு புரியுதா? புரியல. பொண்ணு பார்க்குற சம்பிரதாயம் எப்படி வச்சா தெரியுமா? குப்பைக்குழி இன்னைக்கு இப்போ ஒன்றும் வேணாங்க. இப்போ இங்கே வச்சிருக்க நீங்கள் இருக்கவங்களுக்குலாம் உங்களுக்குலாம் குப்பைக்குழி கடை எனக்கு தெரியல. குப்பைக்குழி இருக்கணும். ஆடு வளர்த்தான், மாடு வளர்த்தான், கோழி வளர்த்தான், காலையில் வாசலில் சாணி கரைச்சி போட்டோம். இந்த குப்பையெல்லாம் கூட்டி கொண்டு போய் எங்கே போட்டோம்? குப்பைக்குழியில் போட்டோம். குப்பையை கொட்டக்கூடிய குழி குப்பைக்குழி. அந்த குப்பையை அள்ளி கொண்டு போய் வயலில் போட்டோம். வயலில் போட்டு உழுதான், பரம் படித்தான், எந்த உரமும் போடலை, மனுஷ உடம்புல எந்த வியாதியும் வரல. அதை தவிர சொல்றாரு, குப்பைக்குழியை பார்த்தா ஏய் என்னடா குப்பைக்குழி இவ்வளவு கிடக்குது, அப்படின்னா வீட்டில் ஒரு 10 மாடு நிற்குமோ இல்லை ஒரு 20 ஆடு நிற்குமோ இல்லை அப்படின்னு கணக்கு தெரிஞ்சுக்குவேன். ஆமாம், அந்த கணக்கை தெரிஞ்சு பொண்ணு கொடுக்குற பொண்ணு கட்டின காலகட்டம்லாம் அன்னைக்கு இருந்துச்சு. ஆமாம், அதனால பொண்ணை பார்க்கணும்னா இன்னைக்கு மாதிரிலாம் இல்லை, பொண்ணுக்கிட்ட பேசணும் அதெல்லாம் கிடையாது. பொண்ணு குனிஞ்சு நிற்பா. ஆமாம், குனிஞ்சு நிற்கிற பொழுது மாமியாரை வச்சு கண்டுபிடிச்சு போடுவான். அதனால தான் ஐயா 2 விஷயத்தை கொடுத்தேன். ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குற பொழுது இன்னைக்கு ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குற பொழுது எவ்வளவு சீர்வரிசை செஞ்சாலும் இன்னைக்கு நம்மளால மழைக்காரம் கொடுக்குறாங்க 2 பலகாரம், முறுக்கு அதிரசம். இது ஏன் தெரியுமா? அத்தா உனக்காத்தான் கதை கேட்டுக்க நல்லா. இந்த அதிரசம் முறுக்கையும் கொடுக்கிற பொழுது மருமையும் கேட்கிறேன், எவ்வளவு சீர்வ செஞ்ச எதுக்க சாதாரணம்னா பலகாரம் கூடங்க கொடுத்தான்னு சொன்னா பாரு மாமனார். மாமனே நீ நினைக்கிறதுக்காக இல்லையா, இந்த அதிரசத்தை செய்யறதுக்கு நான் ரொம்ப பக்குவப்பட்டிருக்கேன். பச்சரிசி வாங்கி அலசி காய வச்சு அரைச்சு வெள்ளை வாங்கி பாவு காய்ச்சி பதப்படுத்தி பக்குவப்படுத்தி இதை பலகாரமாக்கி வீட்டுக்கு ஏன் கொடுத்துருக்கேன் தெரியுமா? நான் ஆசையா பெத்தெடுத்த என் ஒரு மகளை உனக்கு கட்டி கொடுத்துருக்கேன். கட்டி கொடுத்த என் மக ஒருவேளை பக்குவம் இல்லாம உங்ககிட்ட நடந்து இந்த அதிர்சத்தை எப்படி நான் பக்குவப்படுத்தி பதப்படுத்தி பலகாரமாக்கணும், இதுபோல என் மகக்கிட்ட நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லி குடும்பத்தை நடத்திக்கடா மருமையனுங்கிறதுக்காக தாண்டா அதிர்சத்தை நான் கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொன்ன பரம்பரையா நம்ம பரம்பரை. அப்ப 2வது முறுக்க கேட்கிறேன். அதிர்ஷ்டத்துக்கு விளக்கம் சொன்ன மாமனாரை முறுக்கு எதியான்னு. வாழ்க்கைங்கிறது ஒரு சிக்கல், இந்த முறுக்கு சிக்கலா தயார் இருக்கும். ஒருவேளை நான் கட்டி கொடுத்த என் ஒரு புள்ள உங்ககிட்ட பக்குவம் இல்லாம நடந்துக்கிட்டான்னா இந்த முறுக்க போட்டு நொறுக்கிற மாதிரி என் மகளை போட்டு நொறுக்கிறாதடா மருமையனே. இன்னொரு விஷயம்ங்க, அப்பெல்லாம் ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு முதராத்திரி நடந்துச்சுன்னா 3 நாள் முகத்துல முழிக்க மாட்டாங்க ஆம்பளை பொம்பளை, கூச்சப்படுவாங்க புருஷன் பொண்டாட்டி. உண்மை இதுதான். அப்பெல்லாம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா 2 பேருக்கும் முதராத்திரி நடந்தவொடனே காலையில் கட்டின பொண்டாட்டி முகரையில் முடிக்க மாட்டேன், கூச்சமாகவே ஓடுவேன். ஐயோ இவர் ஒரு மாதிரியாவே அங்குச்சமாக இருக்கான். இப்போ என்ன தெரியல, பொண்ணு வாத்தவனே முதராத்திரி முடிச்சு போகிறாங்க, பூரா ஜலஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிலைமை அப்படி போயிடுச்சு. என்ன வாழ்க்கை நினைக்கின்ற பொழுது வருத்தமாக இருக்கிறது. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆமா, நீங்க நல்லா நிறைய பேசுவீங்கன்னு தெரியும். ஆமா, மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான். 2வது அறிவு சார்ந்த மக்களுக்கு, அதாவது பாமர மக்கள் ஒரு பேச்சு எதுல தெரியுமா வெற்றி அடையும்? பாமர மக்கள் கடைக்கோடி மக்களுக்கு போய் சேரணும், அந்த பேச்சு தான் வெற்றி அடையும். ஆமா, பெரிய ஆளுக்கு போய் சேர்ற பேச்செல்லாம் வெற்றி அடையாது. ஆமா, மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான், அருமையான ஒரு நாரதர். உங்களை சந்திச்சதில் மனம் மற்ற அடைகிறது. எங்களுடைய பகுதிக்கு நீ என்ன காரைக்குடி? ஆமா, அது நீங்க தவறா நினைச்சுக்கூடாது, இது எங்களுடைய பகுதி. ஏன்னா இந்த பகுதி வந்து எங்களுக்கு சொந்தமான பகுதி, சொந்த பந்தமான பகுதி. எங்க பகுதிக்கு வந்து மென்மேலும் சிறப்பு சேர்த்த நாடக உலகின் சின்ன கலைவாழ பட்டம் தாங்கக்கூடிய தன்ராஜ் அவர்களுக்கு எங்க ஊர் சார்பாக மிகப்பெரிய ஒரு கைத்தட்டலோடு ரொம்ப நன்றி. உள்ள இருக்கவங்களை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆமா சாமி, அப்பா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கு. இன்னும் சத்தமாக போடுனேன். அம்மா நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சா? 52 பொண்டாட்டிங்க. உங்க ஒப்பன் தன்னானே என்னங்க இப்போதான் பொண்டாட்டி பொண்ணு வாக்க குப்பைக்குழிய பாருங்க, முறுக்க அதிர்ச்சத்தை போட்டு நொறுக்கிற மாதிரி முறுக்க போட்டு பெரியவங்க செஞ்சா பெருமாள் செஞ்ச மாதிரி நாங்கள் ஒரு விஷயம் செஞ்சோம்னா அந்த விஷயத்துக்கு மாறுதலாக இந்த புலக மக்கள் வாழ்றதுக்காக. நீங்க சொல்றதை கேட்டால் எனக்கு என்ன தெரியுமா யோசனை வருது? மாமியாவும் மருமகளும் ஒரு குடும்பத்தில் இருக்காங்களாம். சரி, மாமியா உடைச்சா அது மஞ்சட்டின்பாலாம், மருமக மட்டும் லேசா உடைச்சிட்டா ஐயோ என் தங்க குடத்தையில உடைச்சிட்டா சண்டாளி வெடுவிட்ட முண்டை அப்படின்னு பாலாம். நீங்க செஞ்சா பெருமாள் செஞ்சது மாதிரி, நாங்க செஞ்சா நடு ரோட்ல வச்சுக்கிட்டு அல்லாவுல விட்டுட்டு அடிப்பான்னு சொன்னா வச்ச பாத்திரம் நகராம போட்ட கோலம் அழியாம என் மருமக வாழணும். நான் மாமியா என்ன அர்த்தம் தெரியுதா? என்னன்னு? நீ புள்ளையே பெக்காம பிள்ளையே பெக்காம வச்ச புள்ள இருந்தா பாத்திரம் நகரம். ஆமா, பாத்திரம் நகராம, ஆமா, போட்ட கோலம் அழியாம இப்படி எல்லாம் மாமியா மருமக உலகத்துல உண்டு. ஆமா, மாதிரிலாம் வாழக்கூடாது. சரி சாமி, கல்யாணம் 52 பொண்டாட்டி 60 புள்ளைய பெத்து ஓங்க அம்மா ஆத்தை
எனக்கு இப்போ தாங்க யோசனை வருது. என்னது? எங்களுக்கு ஒரு 11 மாசத்துக்கு முன்னாடி ரேஷன் கடையில் 35 கிலோ அரிசி போட்டாங்க. சரி. இப்போ பாருங்க, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வெறும் 16 கிலோவா போடுறாங்க. எனக்கு யோசனை தாங்கலை. ஒருவேளை தமிழ்நாட்டில் வெள்ளாமை எதுவும் விளைச்ச கம்மியாயிருச்சா, ஆந்திரா பக்கத்திலிருந்து விவசாயம் பண்ணி நம்மளுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்களே, அவங்களும் தடை பண்ணிட்டாங்களா என்னன்னு யோசனை பண்ணா இப்போ தாங்க எனக்கு விவரமே புரியுது. இந்த பழுவஞ்சில என்னது? என்னங்க, உங்களுக்கு 52 கொண்டாட்டி 60 பிள்ளை இருந்தா எப்படியும் 15 லோடு லாரியை உங்க பக்கம் திருப்பினாத்தானே நீங்க சாப்பிட முடியும். அப்புறம் நாங்க நக்கிக்கிட்டா இருக்க முடியும் இல்லைங்க. நீங்க லாரியெல்லாம் திருப்புங்க, நீங்க திருப்பல லாரி எங்க பக்கம் வராது. அது எவன்ட்ட போகும்னு நமக்கு தெரியாது. நீங்க நினைக்கிற நாங்க சோத்த திங்கிற ஆளுகள்ல, சோத்த தினா தானே அந்த அரிசி மூட்டை எங்க பக்கம் இறங்க. அதெல்லாம் சாப்பிடுவதில்ல. காற்று மட்டும் தன்மை வாய்ந்து நாங்கள் தேவலோகவாசி, நீங்கள் பூலோகவாசி. அந்த தமிழ் மக்கள் கிடையாது. சாமி, அப்ப சோறு சாப்பிட மாட்டியே? நாங்க சோறு சாப்பிட்ற ஆளுகளே கிடையாது. ஆமா, சோத்தே தின்னமுன்னு வச்சுக்கோங்க. ஆமா, சுகர் பிரச்சனையே உருவாகுது. இப்ப உள்ள அரிசியில. ஆமா, இப்ப அரிசி வெள்ளை, இந்த அரிசியை வெள்ளையாக்குறதுக்கு மிகப்பெரிய ஒரு விஷத்தை அதுல சேர்க்கலாம். ஒரு கெமிக்கல் கலக்குறேன். அது வேணாத்த. நம்ம வயல்ல விளைச்ச நெல்லை பழைய மாதிரி ஊற வைப்போம், அவிப்போம், அரைப்பம், சாப்பிடுவோம். சத்தியமா சொல்றேன், நான் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி அண்டாவில் நெல்லு காய்ச்சதை பார்த்தேன். நானும் ஊருக்கு போறேன், எங்கிட்ட அது நெல்லு அவிய வைப்பாங்க அப்படின்னு பார்க்குறேன். முன்ன கூட கண்டுபிடிக்கல. இல்லை, எங்க ஊர்ல எல்லாம் இன்னைக்கு அந்த சம்பிரதாயம். அண்டாவையும் இங்கே பார்க்கல, அண்டாவையும் பார்க்கலையே, மட்டும் குண்டாவையும் பார்க்கல. நான் உண்டுதான். நான் நாடகம் இல்லைன்னா ஒரு வீட்டுக்கு என்ன கூப்பிட்டுருவாங்க. ஐயா கிளைக்கண்ணா, நாடகம் இல்லையா, இங்க வாயா உட்காரு, ஏதாவது கதை சொல்லு அப்படின்னா அந்த குடும்பத்தை குடி சொல்லி தான் எந்திரிப்பேன். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமி, அப்பவும் நீங்க சம்பளம் வாங்கிடலாம். அங்க சம்பளம் வாங்காத நடிப்பு. உண்மையை சொல்லுவேன். சரி, பார்த்தா காலையில எந்திரி, உனக்கு எந்த பிரச்சனை நடக்க ஆரம்பி, வயலுக்கு ஒரு 3 தடவை நடந்து போ, சாணி கூட வச்சுக்கொண்டு 5 ஒன்று போட்டுவா அப்படின்னு சொல்லுவேன். அவங்க எல்லாம் கேட்பாங்க. இன்னைக்கு எங்க ஊர்ல ஒரு விதை பாவனம்னா, ஐயா கலைக்கண்ணா நாளைக்கு நாள் நல்லா இருக்கா, நிறைய பாவியலாமா, பஞ்சாங்கத்துல பாருங்க பாருங்க. நான் பஞ்சாங்கம் விட மாட்டேன், எல்லாம் ஆண்டவன் கணக்கு. நாளைக்கு பாவ வேண்டாம், நாள் கழிச்சு பாவே, நாளைக்கு போக வேண்டாம், அப்புறம் அடுத்த நாள் போ. இது தன்மை. அதனாலதான் நல்ல விஷயத்தை சொல்லணும், கேட்கணுங்கிற காரணம் இருக்கிறது. சந்தோஷம். உள்ள இருக்கவங்களை பார்க்கணும். ஆமா சாமி, உள்ள 2 பொம்பளை பிள்ளைய. சரி, ஒன்னு என் தங்கச்சி, இன்னொன்னு என் ஆளு. எனக்கு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சந்தேகம். என்னன்னு? குடு இன்பம் குடும்பம். ஆமா. இப்ப இந்த பொம்பளை பிள்ளை சொன்னீங்கல்ல, ஒருவேளை இந்த பொம்பளை பிள்ளையை கட்டிக்கிட்டா கடைசி வரைக்கும் அந்த பொம்பளை பிள்ளையை சந்தோஷமா வச்சு வாழக்கூடிய வாழ்க்கையை ஏற்படுத்திக்குவீங்களா? ஏங்க அப்படிலாம். ஆனா ஒண்ணு, அப்படிலாம் தெருவில் அதனால கட்டணும். சிலிண்டர் வாங்கக்கூடாது. ஆமா. கடையில் அரிசி வாங்கக்கூடாது. சரியா? தண்ணியை போய் கடையில் வாங்கக்கூடாது. ஊரணியில தான் தண்ணி மோக்கணும். ஆமா, ஊரணியில நாய் குளிக்குதே. சரி, வேண்டாம். கேணியில தண்ணி தூக்கிக்கங்க. கேணி அன்னைக்கு இருந்துச்சு சமுதாய கிணறு. ஆமா, எல்லா சமுதாயமும் தண்ணி வந்து குடிக்கணுங்கிறதுக்காகத்தான் சமுதாய கிணக்கு சமுதாய கிணறுனே பேரு. இப்ப சமுதாய கிணறு கூட தூத்து விட்டாங்க. ஆமா, இங்க வருங்க, உங்களுக்கு தெரியாது, இவங்களுக்கு தெரியும். விராலிமலையில இருந்து இல்ல திருச்சியில இருந்து கிட்டத்தட்ட மேலூர் போற வரைக்கும் எத்தனை கிணறு மூடி இருக்காங்க, எத்தனை தென்னை மரம் வெட்டி இருக்காங்கன்னு இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா, பூரா போர் போட ஆரம்பிச்சாங்க. எல்லாம் ரோட்டை போட்டு இன்னும் கொஞ்சம் காலையில் போர் போடுறவங்களுக்கு பூரா பிடிங்கிட்டு தண்ணிக்கு பூரா வரிகட்ட சொல்ல போறாங்க. அப்புறம் பூத்திரத்தை குடிக்கணும். பாப்போம். அழைத்து வர அந்த அழைத்து வருகிறேன். அன்பே, ஏன் கட்டப்படாரி அடிய கொலக்கட்ட அம்மா குச்சிக்குட்டி அம்மா அரிதரணி வாடா, பார்த்து வா. என் ஜாமி ஓடியா, அந்த 7வது உலக புண்டுக்கு நிற்கிது, பார்த்து வாடா. ஓடியா, மாமா 2 விழுக்கு உண்டை வச்சிருக்கேன். ஓடியா, வா வா வாடா வா. இப்பத்தே உங்களுக்கு தூக்கம் பூரா விட்டுருக்கேன். இந்த குரூப் பூரா காலையில் ஒரு 4:45 எந்திரிக்குன்னு நினைக்கிறேன். சரிங்க, ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு நேரத்தை ஒதுக்கி வச்சிருக்கேன். அமெரிக்காவில் பெரிய மாகாணத்தில் எப்படி நேரத்தை மாற்றுவாங்களோ அதே மாதிரி நம்ம பழுவஞ்சலியும் அண்ணே வெண்ணென்னு அங்கே சனிமொழியும் நிற்காம வா. குடகு மலை காற்றில் வரும் பாட்டு கேக்குதா என் பைங்கிளி? குடகு மலை காற்றில் வரும் பாட்டு கேக்குதா என் பைங்கிளி? ஏதோ நினைவுதான் உன்னை சுத்தி பறக்குது, என்னோட மனசுதான் கண்டபடி தவிக்குது. ஒத்த வழி என் வழிதானே வாணி. குடகு மலை காட்டில் ஒரு பாட்டு கேக்குதா என் பைங்கிளி?
அமுதே பொங்கி வரும் அமுதே காதில் கேட்டாய் என்பானே உண்மையன் நான் தான் ஒரு ஊர்கோலம் போனேன் தன்னந்தனியாக நிற்கும் நீர் போலமானே பூ பூத்த சூழலிலே பொன்னான வேளையிலே நீ வந்த மாலையிலே மானே நீர் பூத்த கண்ணு ரெண்டு நீங்காதே தாகம் தொட்டு பாடு பாட்டு குடகு மலை காட்டில் ஒரு பாட்டு கேக்குதா என் பைங்கிலி மறந்தால் தானே நினைக்கணும் மாமா நினைவே நீதானே நீதானே மனசும் மனசும் இணையது மாமா நினைச்சு தவிச்சேனே நான் நானே சொல்லிவிட்ட பாட்டு எனக்கு காத்தோடு கேட்டேன் தூதுவிட்ட ராசா மனத்தடு மாற மாட்டேன் ஊரென்று சொன்னால் என்ன ஒன்னாக நின்றால் என்ன உன் பேர பாடி நிற்பே மானே தூங்காம உண்மை நீ துடித்தாலே இந்த கனி வா மாமா குடகு மலை காட்டில் ஒரு பாட்டு கேக்குதா என் பைங்கிலி ஏதோ நினைவுதான் உன்னை சுற்றி பறக்குது என்னோட மனசுதான் கண்டவாடி துடிக்குது ஒத்த வழி என் வழிதானே மாவே குடகு மலை காட்டில் ஒரு பாட்டு கேக்குதா என் பைங்கிலி என் பைங்கிலி என் பைங்கிலி எதுக்கு கூப்பிட்டீங்க என்னையே ஏன் கூப்பிட்டீங்க எதுக்கு மாமா கரண்ட் எங்க இது கவட்டல வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்க என்ன வெறித்தனமா அடிச்சுக்கிறீங்க சாக்குக்கு அடிச்சு சொல்ல போறது உதவி கொட்டையில அடி விட்டுருச்சு பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிக்க விழலாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா மாமா இந்த பொம்பளைங்க காத்துப்பட்டு பலிக்க விழலாமா மாமா மடையான மறந்தாச்சா காத்தோடு காத்தாக போயாச்சா வேண்டாமா சாமி வேண்டாமா இவ்வளவு போல பொம்பளைங்க வேண்டாமா அச்சோ மடம் நானும் மறந்தாச்சா காத்தோடு காத்தாக பிறந்தாச்சா வேண்டாமா வேண்டாமா சாமி வேண்டாமா என்ன போல பொண்ணுக்கு வேண்டாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாம் வாருங்கள் சாமி இதுதான் என் கிளியோபட்ரா கருப்பு பெரலகி சொந்த தம்பியவே கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆ? சொந்த கூட பிறந்த தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கிளியோபட்ரா ஆமா தெரியுமா கதை தெரியும். ஏன் ஆமா. அந்த ஜாமராஜ்யத்தை ஆள்வதற்காக ஆள்வதற்காக இது இல்லைன்னா அதனாலதான் நான் நெட்டில நம்பினாலும் இந்த குட்டியை நம்ப மாட்டேன். நானும் குட்டச்சி எனக்கு பிடிக்காதுங்க. எனக்கு குட்டச்சி என்னைக்குமே சவாசம் என்ன கட்சி விட்டு பெறக்கூடாது. ஆடி பாடி வரவேற்பது குலப்பண்பு நம்ம சொல்லிச்ச பாட்டுல என்ன போல பொம்பளைங்க கண்டு வலிக்கு விழலாமா வலிக்கு விழலாமா என்ன போல ஒரு புள்ள உனக்கு வேணுமா அப்படி கேக்குறியா? நான் இருக்கும்போது அவர்கிட்ட புருஷனா போறியா பொண்டாட்டியா போறியா? உன்னைய சந்தேகப்படுறதுக்கு நான் என்ன வக்கத்த பயலா அடி சண்டாளி. ரொம்ப சந்தோஷம். ஆடி பாடி வரவேற்பது குலப்பண்பு. ஆமாங்க. இந்த மாதிரி ஒரு புள்ள என்ன பண்ணுச்சு நமக்கு வேணும். அதனாலதான் நானும் கோயில் கோயிலா போனேன். ஒரு பொம்பளை புள்ள புறக்கும் தான். ஆமா இருக்கா? இல்ல. அப்ப இதை கூட்டிட்டு போக வேண்டியதானே? சங்கத்துல உள்ள சுவரு பூரா என்னை சித்தப்பா பெரிய பாடம் தான் கூப்பிடுது. என்ன காரணம் தான் தெரியல. என்னையும் எல்லா என்னையும் சங்கத்துல மாமா ஓமான் தான் கூப்பிடுதுங்க. ஆனா ஒண்ணு வாழ்க. அடுத்த காவல் என் தங்கை அழைத்து வர வள்ளி. தங்காய் உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா, உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா.
இது மோகனம் பாடிடும் பெண்மை என சொல்லடி. குயிலே கவி குயிலே யார் வரவை தேடுகிறாய் மனசுக்குள் ஆசை வைத்த மன்னன் வந்தானா. குயிலே கவி குயிலே யாரை எண்ணி பாடுகிறாய் உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா. உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா. பருவ செடி பிடிலே பதியில் கண்ட மலர் சிரிக்கும் சிறு பெண்ணவோ நினைக்கும் நினைப்பெண்ணவோ மெல்ல மெல்ல அங்கமெல்லாம் துள்ள துள்ள என்னை வெள்ள உண்மை சொல்ல இதுதான் நேரம் அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா. இது யௌவனம் பாடிடும் என்னை என சொல்லடி. குயிலே கவி குயிலே யார் வரவை தேடுகிறாய் உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா. குயிலே கவி குயிலே யாரை எண்ணி பாடுகிறாய் உறவுக்கு அர்த்தம் சொல்ல மன்னன் வந்தானா. உறவுக்கு அர்த்தம் சொல்ல மன்னன் வந்தானா. உறவுக்கு அர்த்தம் சொல்ல மன்னன் வந்தானா. அண்ணா வணக்கம் அண்ணா. தங்காய், அண்ணா இந்த அண்ணனோட ஆசீர்வாதம் உமக்கு என்றுக்கும் உண்டு. நன்றி, அதெல்லாம் இருக்கட்டும். தங்க. தாங்களுக்கு ஏன் இப்படி வேர்த்து விறுவிறுத்து இருக்கிறது அண்ணா? ஆமாம்மா, என்ன நடந்தது அண்ணா? உழுது. எதாக இருந்தாலும் தைரியமாக சொல்ல அண்ணா. நான் இருக்கும் பொழுது உனக்கு ஏன் அண்ணா பயம்? எதற்காக பயம்? ஏற்கனவே இங்கன குத்தி வாயு விட்டுருச்சு. ஏன் அது அவளுக்குள்ள விட்டுச்சு, நீங்க அது தண்டுற அன்னைக்கு அவளுக்கு விட்டது எனக்கு விட்டது மாதிரி இருந்துச்சு. ஏன் அவளும் நீங்களும் எதுவும் உங்களுக்கு எது ரெண்டு பேர் தொடர்பா? ஆமாமா, என்ன உறவு? விட்டத்துல காலை பொளந்துக்கிட்டு படுத்து கிடந்தலாம். சரி அண்ணா, ஆ. என்னை அழைத்ததின் காரணம் என்னவோ? நம் இடத்துக்கு பிரம்மாவின் மைந்தர் நாரதர் மகாமுனி வந்திருக்கிறாராமா. அச்சச்சோ அண்ணா, தேவலோக வாசி நாரதர் மகிழ்ச்சியா எல்லாத்தையும் நமது இடத்திற்கா? எல்லாத்தையும் அவுத்து விட்டு அம்மனை குண்டியா அண்ணா, நமது இடத்திற்கு சுவாமி வந்திருக்கிறாரா? ஆமாமா, அவர்தான் நாரதர் என்று தாங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும், எல்லாம் விசாரிச்சேன். எல்லாம் விசாரிச்சேன். அப்படியா யோசிக்கிறியா? இல்ல இல்ல, நம்மள்ட்ட ஆதாரத்தை கேட்டாரு, நான் காமிச்சிட்டேன். இததான் அவுத்து கொடுத்துருக்கு. என்ன கண்டறாதிக்கிட்டாப்ல உடனே வேணாம்மா, என்ன நோன் நம்மனிமா இருக்கு. சுவாமி அழைத்து வருங்கள். என் மார்பை யாருக்கிட்டையும் காட்ட மாட்டேன். அழைத்து வருங்கள். அழைத்து வருகிறேன். சாமி காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி ஒட்டுமைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். ஆ ஆ லலா 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 கடல் வாசல் நாமம் புகழ் பாடும் தேவர் திருவடிகள் சரணமாசி தருவே. திருவடிகள் சரணமாசி தருகவே சொப்பே. உலகமெல்லாம் சுற்றி வந்து ஓய்வில்லாத பணி புரிந்து உண்மை எங்கு மோக செய்யும் சுவாமி முழக்கி முயறுத்தமரே வருகவே. உலகமெல்லாம் சுற்றி வந்து ஓய்வில்லாத பணி புரிந்து உண்மை எங்கு மோக செய்யும் சுவாமி முழக்கி முயறுத்தமரே வருகவே. மங்களம் சூழவே குடம் வாழவே மாநிலமே உங்கள் புகழ் பாடவே. இந்த மாநிலமே உங்கள் புகழ் பாடவே. காஞ்சி 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 பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். சோலையினே குமரன் அருள் பார்வையினே குறைவிலாது வாழும் எங்கள் கூட்டமே கூட்டமே கொண்டாடி பாடி ஆடு மாட்டமே. தினை சோலையில் இந்த வேலையில் நாடி வந்த நாரதர் முனி சுவாமி. நாடி வந்த நாரதர் முனி சுவாமி வருக வருக. நாரதர் மகரிஷியை வருக. கலைவாணின் மைந்தனை வருக. பிரம்மாவின் தவ புதல்வனே வருக வருக என்று வரவேற்று
இந்த வழியாக என்னுடைய சிறிய வரவேற்பை உங்கள் மனமாற ஏற்றுக்கொண்டு இந்த குறிஞ்சி நிலத்திற்கு என்னையும் என் அண்ணன் தோழிமார்களையும் காண வந்த காரணத்தையும் அறிய விரும்புகிறேன். வாருங்கள், வணங்குகிறேன் சுவாமி. வாழ்க வளர்க விளம்பருக. அழகான ஒரு வரவேற்பு. அந்த வரவேற்புக்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயம். இந்த மேடையில் நினைத்து கொடுக்கக்கூடிய ராஜ நடிகை, இன்னைக்கு உண்மையை சொல்கிறேன், மனப்பூர்வமாக சொல்கிறேன், புதுக்கோட்டையில் ஒரு தரத்தோடு பேசக்கூடிய ஒரு வள்ளின்னா பாடக்கூடிய எனக்கு பேச்சு. நேற்று மதுரையில் பேசினாங்க. ஆமாம், நான் போகும்போது எனக்கு பேச்சு. அவங்க நல்லா பாடுவாங்க. இருந்தாலும் கூட சமமாக பேசக்கூடிய தகுதி படைத்த ஒரு ராஜ நடிகை அனிதா. அந்த அனிதாவுக்கு இன்று பிறந்த நாள். ஊர் சார்பாக மிகப்பெரிய ஒரு கைதட்டலோடு நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வளம் பெறுக. ஆமா, கீர்க்க ஆயுஷோடு சிறப்போட நீ வாழ வேண்டும். கேக்குதே இல்ல, கேக்கல, கேக்கு என்னையா கேக்கு? இந்த மக்களுடைய மனசுதாய நமக்கு இந்த புல்லோட்டு மூக்க விட்டுவோமா? ஆமா, இப்ப சந்தோஷம். உங்களுக்கு எல்லாம் என்ன போதும் சாமி, சென்று வருகிறேன். முதல்ல கோச்சுக்காம என்ன ஒரே ஒரு தடவை மட்டும் டீ வாங்கிட்டு வந்துருங்க. டீ வாங்கிட்டு ஒரு ரொட்டி பாக்கெட், ஏதாவது மிச்சரு, முறுக்கு அது இருந்தா கூட வாங்கிட்டு வாங்க. கொஞ்சம் ஒரு தடவை மட்டும் பசிக்கு இந்த ஒரு தடவை வாங்கிட்டு வாங்க. அப்புறம் நாங்க கேட்க மாட்டேன். அப்புறம் கேட்டா நீங்க எதை கொண்டு அடிச்சாலும் வாங்கிக்கிறேன். சரி, நீங்க போயிட்டு வாங்க. சரி சாமி, போயிட்டு வாங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கு தங்கச்சி.